ஹாய், நான் இப்போ உங்களுக்கு சிக்கன் 65 எல்லாரும் கேட்குறீங்க அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன். அது வந்து 300 கிராம் அந்த அளவு தான் இருக்கும். நாங்கள் ஃபுல் சிக்கன் வாங்கிட்டு குழம்புக்கு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கழுவியாச்சு. கழுவுனதை இதில் போடுறேன். இன்க்ரீடியன்ஸ் வந்து அடுத்து தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுட்ரு, உப்பு, முட்டை வந்து இதுக்கு தேவையானது தான் போடுவேன். ஃபுல் முட்டையும் போடக்கூடாது இதுக்கு. இது வந்து மைதா மாவு. மைதா மாவு வந்து இது பத்தலைன்னா இந்த கொஞ்சம் எடுப்பேன். இது போடுறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை போட்டு பிணைஞ்சி கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் வச்சிரும். சரியா? நல்லா கழுவி இருக்குது. அதனால் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ ஒரு 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 1/4 கிலோ அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு இவ்வளோ போதும். இப்போ வந்து சில்லி பவுட்ரு காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது வந்து உப்பும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இதை முதல்ல பிணைஞ்சிக்கிடுவோம். பிணைஞ்சிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இப்போ முட்டையை போடும். முட்டை ஃபுல் முட்டையும் கிடையாது, தேவையான அளவு தான். ஒரு ஒரு 1.25 கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு முட்டை ஃபுல்லாக போடலாம். இது வந்து 300 கிராம் கூட இருக்காது. 1/2 கேஜிக்கு நிச்சயமாக கிடையாது. விழுந்திருக்கு, போதும், அவ்வளோ போதும். ஆல்மோஸ்ட் அந்த ஒயிட் மட்டும்தான் போடுறோம். ஒயிட் மட்டும்தான் விழுவும் இதில் முதல்ல, அவ்வளவுதான் போதும். இப்போ ஃபுல் சிக்கன் போட்டிங்கன்னா இப்போ ஒரு எக்கையும் போட்டுரும், இது எல்லாம் போட்டுடலாம். இது இவ்வளவு போதும். ஏன்னா நீங்கள் ஃபுல் முட்டையும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பொரிக்கும் போது இந்த முட்டை பொரிகிறது தெரியும் நமக்கு. இதுதான் இது வந்து சிக்கன் வந்து சாஃப்டாகும். இப்போ நமக்கு ஹோட்டல்லாம் வந்து நல்லா 65 சிக்கன் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். அந்த மைதா மாவு போடுறதுனால நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கு. போகணும் இல்லையா மைதா மாவு? போதும். இந்த மைதா மாவை நீங்கள் முதல்ல எக்கு இதில் எல்லாம் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு மைதா மாவை பொரிக்கும்போது போட்டால் கூட ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் இது 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். நான் அவ்வளோதான் ஊற வைக்க போகிறேன். இதை ஊற வச்சுட்டு அப்புறம் பார்ப்போமா? பார்ப்போம். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுமோ ஊற வச்சு. ஆமாம், ஊற வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மைதா மாவு அந்நேரம் ஊறினா பிறகு போட்டாலும் ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் ஊறினா பிறகு இந்த எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி தான் போடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் முதல்ல போட்டேன், தப்பு இல்லை. அதனால இது எண்ணெய் நல்லா காஞ்சிது. இதுக்கு வந்து நல்ல எண்ணெய் காயணும். எண்ணெய் வந்து காயாமல் அப்படி போட்டால் அது அப்படி யாருமே இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது கிடையாது. இதுக்கு போன்லெஸ் தான் வாங்கியிருக்கீங்க? ஆமாம், போன்லெஸ் தான். இப்போ வந்து இந்த சிக்கனில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இப்போ எல்லோரும் செஞ்சு காமிக்கிறாங்க. ஃப்ராங்கி எல்லாம் செஞ்சு காமிக்கிறாங்கல்ல. ஏன்னா நான் ஃப்ராங்கி ஒரு நாள் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக வந்துருந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக இருக்காங்க. செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா சப்பாத்திக்குள்ளே இதை போட்டு தானே பண்ணுறோம். சப்பாத்தியை வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம விருப்பப்படி இந்த ரோஸ்ட் போட்டுட்டு அதில் கேப்சிகம் அந்த சாஸ்லாம் போடுறதெல்லாம் போட்டு அதை தாளித்து சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி சாப்பிட்டா
ஏதோ நம்ம அதுக்கு ஃப்ராங்கின்னு பேர் வச்சுருக்காங்க. நம்ம வந்து நான் அப்போ எங்கள் வீட்டுக்கு எங்கள் தம்பி பிள்ளைங்கள்லாம் வந்திருந்த போது நான் ஃப்ராங்கி செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை செஞ்சு காமிக்கவும் அவங்க என்னமோ அத்தை வந்து செஃப்பு ஸ்டார் ஹோட்டல் செஃப் ஆகிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க நமக்கு தான் தெரியும் இதில் எவ்வளோ சிம்பிளாக வந்து சப்பாத்திக்குள்ளே சிக்கனை வந்து இது பண்ணி சுருட்டி கொடுக்குறோம். அதுவும் 2 சாஸ் போட்டோம், அவ்வளோதான். அது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா. இதை வச்சுட்டு என்னென்னவோ நமக்கு ஃபீலாக விட்டு காமிக்கிறாங்க ஹோட்டலில். ஆனால் நமக்கு ஹோட்டலில் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்ற மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி அது மாதிரி வந்துருச்சுன்னா அதை மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட்டு இது வந்து அச்சீவ்மெண்ட் எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் கரெக்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ பார்த்தீங்களா இது எப்படி அழகாக ரோஸ்ட் ஆகிருக்கு. இது வந்து இந்த 1/4 கிலோ சிக்கனுக்கு வந்து முட்டையை வந்து ஃபுல் முட்டையும் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது. இது வந்து இப்போ மைதா மாவு போட்டிருக்கிறது, முட்டை போட்டிருக்கிறதுலாம் முட்டை போட்டிருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். மைதா மாவு மேலே போட்டிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதுக்கு மீதி எல்லாத்தையும் போட்டு எடுக்க வேண்டியது. இப்பயுமே கொஞ்சம் ஹீட்டு இதாகிக்கிடட்டும், தனித்தனியாக போடுங்க. இது வேகிறதுக்கு இடம் விடுற அளவுக்கு மட்டும் போட்டால் போதும், அள்ளி போட்டுறாதீங்க. நல்லா இதாகட்டும். சிக்கன் ரோஸ்ட்டு போட்டு முடிச்சாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், பக்கடா மாதிரி இருக்கும். ஏன்னா மைதா மாவு நிறையா போட்டுக்கனால மைதா மாவு கொஞ்சமாக போட்டு நீங்கள் பண்ணவும் செய்யலாம். ஆனால் இது நீங்கள் அந்த மைதா மாவில் கொஞ்சம் பெப்பர் கலந்து அதை பிணைஞ்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படி பிணைஞ்சு போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கு இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை தான். இது 65ன்னு எதுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல நமக்கு. ஆனால் வந்து 65 சொல்கிறோம். நம்ம பேர் கொடுக்கணும். நான் வந்து மரபு கவிதை சிக்கன்னு சொல்லுவேன், அது என் வீட்டு பேர். நீங்கள் உங்கள் வீட்டு பேரை போட்டு அந்த சிக்கன்னு சொல்லுங்கள். பட் ஆனால் நம்ம ஒரு டைட்டில் வந்து எழுதும்போது சிக்கன் 65 அப்படின்னு போட்டுக்கிடுவோம். ஓகேயா? இதை நான் உங்களுக்கு ஒரு நாள் ஃப்ராங்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். செஞ்சு காமிச்சு இதில் இன்னும் குட்டி குட்டியாக பீஸ் வெட்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம கேப்சிகம் இதெல்லாம் போட்டு லேசாக இது பண்ணி சாஸ்லாம் போட்டு அது நம்ம செஞ்சு பார்ப்போம். கட்டாயம் உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் எத்தனையோ இன்டர்நெட்டில் பார்க்குறீங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை விட பிரமாதமாக செஞ்சுருவீங்க. ஆனாலும் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேயா?